நான் எபிரேயன். முதல்ல விருத்தசேதனம் 8ஆவது நாள் அடைஞ்ச குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு அடுத்த உடனே சொல்றாரு நான் எபிரேயன். அப்ப எபிரேயன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா கரை கடந்தவன். என்னதை கடந்தவன்? கரை கடந்தவன் தான் அந்த எபிரேயன் அப்படின்னு சொன்னா. அப்ப எபிரேயன் அப்படிங்கிற பேர் எதுக்கு கொடுக்கப்பட்டது, யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா முதல்ல எபிரேயன் பேர் கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது எபிரேயன் அப்படின்னு. அது ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அவன் இருந்த பட்டணம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு கல்தேய பட்டணம்னு சொல்லப்பட்டிருக்கு, சினையார் தேசம்னு சொல்லப்பட்டிருக்கு, பாபிலோன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏதேன் தோட்டம் இருந்த இடம் இன்னைக்கு இருக்க ஈராக். அப்போ இதை சுற்றி யூப்ரட்டிஸ் நதி என்ன செய்துட்டு இருந்து ஓடிக்கிட்டு இருந்து. அப்போ அந்த இடத்துல இருந்து ஊர் என்கிற இடம் அது, அந்த இடத்துல இருந்து தேவன் என்ன சொன்னார்னா அந்த யூப்ரட்டிஸ் நதிக்குள்ளே இறங்கி நீ கரையேற எங்கே போனோம், கானானுக்கு நீ போகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நதிக்குள்ளே இறங்கி கரையேறி கானானுக்கு போன அப்போதான் ஆண்டவர் என்ன பேர் கொடுத்தார் இவனுக்கு? எபிரேயன் அப்படிங்கிற. ஆதியாகமம் 14:13 வாசிங்க. எபிரேயனாகிய ஆபிரகாம். அப்போ எபிரேயன்